வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அன்னப்பன்பேட்டை ஊருக்கு அருகாமையில் திருக்கலிக்காமூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சிவாலயம்தான் இந்த திருக்கோவில். திருவெண்காட்டிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு. இந்த ஊருக்கு பஸ் வசதி கிடையாது. ஆட்டோ மூலமாகவும் கார் மூலமாகவும் தான் இந்த கோவிலுக்கு நம்ம வர முடியும். இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு. திருஞான சம்பந்தர் இங்குள்ள சிவபெருமானை பற்றி தேவார பதிகம் பாடியிருக்காரு. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துல காவேரி வடகரை ஸ்தலத்துல இது 8வது ஸ்தலமாக அமைந்திருக்கு. இங்குள்ள மூலவர் சுந்தரேஸ்வரர், தாயார் பேரு சுந்தராம்பாள். இந்த கோவில்ல சுவாமி பேரும் அம்பாள் பேரும் சுந்தர் என்ற பெயரில் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு. இங்குள்ள தாயாரை அழகம்மை என்று அழைக்கிறாங்க. இங்குள்ள தலவிருட்சம் வில்வ மரம், தீர்த்தம் சந்திர தீர்த்தம். இங்குள்ள சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அந்த இலையினை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பதிகத்துல சொல்லியிருக்காரு. அதனால இங்குள்ள இறைவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அந்த வில்வ இலையை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தீராத வயிற்று வலியும் தீரும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் காவேரி நதிக்கரையில் சுவாமி தீர்த்தவாரி திருவிழால நீராடுவாரு. ஆனா இந்த ஸ்தலத்துல அம்பிகை மட்டும் கடற்கரையில எழுந்தருளி தீர்த்தவாரி நீராடுறாங்க. முற்காலத்தில் இங்கு சிவன் சன்னதி மட்டும்தான் இருந்திருக்கு. முன்னதாக கடலில் மீன் பிடித்த மீனவரின் வலையில் அம்பிகை சிலை கிடைத்ததுனால இந்த அம்பிகையை எடுத்துட்டு இந்த கோவிலுக்கு மீனவர் வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு வந்த உடனேயே இங்குள்ள இறைவனை வழிபட்ட பின்பு வயிற்று வலியானது குணமடைந்திருக்கு. கொண்டு வந்த அம்பிகையும் இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்காங்க. இந்த அம்பிகையை கடலில் இருந்து எடுத்து வந்ததுனால இன்றளவும் இந்த அம்பிகையை கடலுக்கு எடுத்து சென்று தீர்த்த நீராட்டி கொண்டு வர்றாங்க. இந்த கோவிலின் பிரகாரத்துல பராசர மகரிஷி சிவலிங்கத்தை வணங்கியபடி காட்சி தர்றாரு. சிவபக்தரான சக்தி என்னும் முனிவர் இந்த பகுதியில வாழ்ந்து வந்திருக்காரு. திரசந்தி என்பவரை சக்தி முனிவர் மணந்து கொண்டார். திரசந்தி கர்ப்பமாக இருக்கும் பொழுது சக்தி முனிவரை உதிரன் என்ற அரக்கனால கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் திரசந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை தான் பராசர மகரிஷி. தன் தாயின் அமங்கலமான கோலத்தை கண்டு பராசரர் தன் தந்தையினை கொன்ற அரக்கனை பழித்தீர்க்க வேண்டும் என்பதற்காக யாகம் வளர்த்து அந்த யாகத்தை கொண்டு தன் தந்தையை கொன்ற அரக்கனை வதம் செய்தார். இதனால் பராசரருக்கு அரக்கனை கொன்ற பாவமானது பற்றியது.
இதனால் பராசரர் பல ஸ்தலங்களுக்குச் சென்று இறுதியாக இங்குள்ள சிவனை வழிபட்டு தனது பாவத்தை போக்கிக் கொண்டார். இந்த கோவிலானது திருவெண்காடில் அமைந்துள்ள புதன் ஸ்தலத்துக்கு அருகே சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கலிக்காமூரில் அமைந்துள்ளது. இங்கு நவகிரகங்கள் வாகனம் இல்லாமல் அமைந்திருக்கு. எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். அளவில் சிறிய கோவில், மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவை மூன்றும் இத்தலத்தில் சிறந்தது. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.